இந்த கரு ப்ராப்ளத்தில் வந்து இறந்து போன ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து விஜய் அண்ணா கூட வந்து வீடியோ காலில் பேசுனாங்க. அந்த 3 வயசு பாப்பாவோட அம்மா கூட வந்து விஜய் அண்ணா வந்து ரொம்ப கிட்டத்தில் போய் பார்க்குற இது கிடச்சிச்சு, ஆனால் எங்களோட குழந்தை தான் இறந்து போச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி விஜய் அண்ணா வந்து வீடியோ காலில் வந்து பேசுனாங்க. விஜய் அண்ணா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து க்ரெஸ்ஸாக இருக்காங்க. அவங்க குழந்தைய வந்து இழந்திருக்காங்க, இருந்தும் அவங்க வந்து விஜய் அண்ணா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது வந்து இவ்வளோ பேர் இறந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அண்ணனை வந்து விட்டு கொடுக்குறதில்ல. விஜய் அண்ணனை அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டோம். என் பையன்லாம் வந்து விஜய் அண்ணனை முன்னாடி போய் ரொம்ப க்ளோஸ்அப்லாம் பார்த்துட்டான், இருந்தாலும் அவன் வந்து இறந்து போயிட்டான், ஆனால் என்னால் விஜய் அண்ணனை பார்க்க முடியல இப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது இந்த அளவுக்கு வந்து விஜய் அண்ணன் மேலே வந்து க்ரெஸ் வச்சுருக்காங்க எல்லாருமே வந்து மக்கள். இதனால தான் வந்து எதிர்கட்சிங்க எல்லாமே வந்து பயந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து விஜய் அண்ணனுக்கு வந்து இவ்வளோ க்ரெஸ் இருக்குது, இதெல்லாம் ஓட்டா மாறினா வந்து விஜய் அண்ணன் வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக வந்து விஜய் அண்ணனுக்கு உண்மையிலே வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, மக்கள் சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இந்த கரு ப்ராப்ளம் வந்து முடிவுக்கு வரப்போகுது, எல்லாம் ஃபேமிலிஸை மீட் பண்ணலன்னு சொல்லி தான் நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபேமிலிஸை வந்து இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறாங்க அண்ணன். இதுக்கப்புறம் வந்து அடுத்து கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லாட்டி தனியாக நின்று பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு அப்டேட் ஒன் பை ஒன்னாக அப்டேட் வரும். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.